ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரிக்கெட் லைவ் ஆக்ஷன் யூடியூப் சேனல். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கீழே உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். நான் போடக்கூடிய வீடியோக்களை அடுத்தடுத்து பாருங்கள். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா உமன்ஸ் பிபிஎல் ஸ்டார்ட் ஆக போகுதுங்க. ஸோ பார்த்திங்கன்னா 22 மேட்சஸ் மொத்தமாக இருக்குது. ஸோ அந்த 22 மேட்சஸும் நம்ம கவர் பண்ண போகிறோம். மேட்ச்சுக்கு பார்த்திங்கன்னா பிளேயர் ஸ்ட்ரிப்ஸாக இருக்கட்டும் அண்ட் கிராண்ட் டெமோ டீம் எல்லா வீடியோவும் உங்களுக்கு நான் அடுத்தடுத்து போட்டுகிட்டே இருக்கேன். அண்ட் ஃபஸ்ட்டு மேட்ச் யாருக்கு நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா போன வருஷம் சாம்பியனான பெங்களூர் உமன்ஸுக்கும் அண்ட் குஜராத் ஜெயின்ட்ஸ் உமன்ஸுக்கும் தான் அந்த மேட்ச் நடக்க இருக்குது. ஸோ இந்த ரெண்டு டீமுக்கான பிளேயர்ஸ் வைஸ் ஸ்டாட்ஸ் வைஸ் நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். அண்ட் ஹெட்விட் ரெக்கார்ட் வெனு ரெக்கார்டில் எப்படிலாம் நல்லா பண்ணியிருக்காங்க அண்ட் ரீசன்ட் ஃபார்மில் யாருக்கெல்லாம் நல்ல ஒரு ஆப்ஷன்ஸாக கொடுக்கலாம் பிக்காக இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் பிளேயர் பேட்டில் ஸோ யாருக்கு எகென்ஸ்டாக நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காங்க. அண்ட் கிராண்ட் லீக்கில் நம்ம யாருக்கெல்லாம் ஒரு ரிஸ்க்கான கேப்டன் வைஸ் கேட் ஆப்ஷன் கொடுக்கலாம், ஸ்மால் லீக்கில் யாருக்கெல்லாம் சேஃபான ஆப்ஷன்ஸாக போகலாம் அப்படிங்கிறத நான் டீட்டெயிலாக சொல்லிவிட்டு ஃபைனலாக பார்த்திங்க அப்படின்னா 6 கிராண்ட் லீக் டெமோ டீம் இதெல்லாமே இந்த வீடியோவில் நான் இன்க்ளூட் பண்ணுறேன். ஸோ வீடியோ மட்டும் கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் நம்ம டெலகிராம் சேனல் ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கங்க. நம்மளோட டெலகிராம் சேனல் அஃபீஷியல் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்க் மூலிமா நீங்கள் டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நிறையா பார்த்திங்க அப்படின்னா ஃபேக் சேனல்ஸ்லாம் இருக்கனால நீங்கள் இந்த லிங்க் மூலிமா ஜாயின் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலில் பார்த்திங்க அப்படின்னா கிராண்ட் லீக் டெமோ டீமும் அண்ட் ஸ்மால் லீக் டீமும் எல்லாமே நம்ம சேனலில் ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கேன். ஸோ எந்த ஒரு ப்ரைமும் பண்ணல. நான் கொடுக்குற டீம்ஸ்லேருந்து 1 or 2 பிளேயர்ஸை சேஞ்சஸ் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். இல்லை கேப்டன் இந்த வைஸ் கேப்டன் இந்த வைஸ் கூட பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ உங்களோட ஓன் விருப்பம். ஸோ டைம்ஸ் எல்லாம் ஃப்ரீ அவைலபிளாக தான் இருக்குது. ஸோ மறக்காமல் நீங்கள் டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இன்னும் குபேரா ஃபேண்டசி ஆப் இன்ஸ்டால் பண்ணலன்னா மறக்காமல் இன்ஸ்டால் பண்ணிங்க. இன்வைட் கோட் CLA. குபேரா ஃபேண்டசி ஆப்புக்கான லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸ்மால் லீக் ப்ளே பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு ஆப்ஷன்ஸாக இருக்கும். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா கிளாசிக் டியோ அப்படிங்கிற 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. கிளாசிக் பொறுத்தவரையும் நீங்கள் நார்மல் ஃபேண்டசி ப்ளே பண்ணுற மாதிரி தான். ஸோ 11 பேரை சூஸ் பண்ணி கேப்டன் வைஸ் கேப்டன்ஸ் கொடுத்து இந்த மாதிரி 3 மெம்பர்ஸ் கண்டஸ்ட்டாக இருக்கட்டும், 4 மெம்பர்ஸ் கண்டஸ்ட்டாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஸ்மால் லீக்கில் நீங்கள் ப்ளே பண்ணி ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ அது உங்களுக்கு சூட்டபுளாக இல்லைன்னு அப்படின்னா டியோ அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் இருக்குது. டியோ அப்படின்னா இந்த மாதிரி ஆப்லேயே பார்த்தீங்கன்னா 5 பிளேயர் தான் இருப்பாங்க. இதில் நீங்கள் டீம் மேக் பண்ணணும்னு தேவையில்லை. இதில் 5 பேர்த்துலேருந்து ஒரு பிளேயரை மட்டும் தான் நீங்கள் சூஸ் பண்ண போகிறீங்க. எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி எல்லாம் ப்ளே பண்ணி வச்சிட்டாங்க. ஸோ அந்த ஒரு பிளேயர் மட்டும் நீங்கள் சூஸ் பண்ணி இந்த காண்டஸ்ட்டில் நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ ரொம்பவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு ஆப்பாக இருக்கும். ஸோ மறக்காமல் நீங்கள் குபேரா ஃபேண்டசி ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிங்க. இன்வைட் கோட் CLA. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேட்ச் யாருக்குன்னு சொன்ன பார்த்தீங்கன்னா குஜராத் ஜெயின்ட்ஸ்க்கும் அண்ட் ராயல் சேலஞ்ச் பெங்களூர் உமன்ஸுக்கும் நடக்கிறக்க ஃபஸ்ட்டு உமன்ஸ் BBL T20 மேட்ச் February 14 தான் இந்த மேட்ச் நடக்குது. டைமிங் பொறுத்தவரையும் நைட்டு 7:30 மணிக்கு இந்திய நேரப்படி நடக்குது. எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வதோரில் தான் இந்த மேட்ச் நடக்க இருக்குங்க. ஸோ 2 டீமுக்கான ஹெட்விட் ரெக்கார்ட் பொறுத்தவரையும் டோட்டலாக 4 மேட்ச் ப்ளே பண்ணியிருக்காங்க ஓவராலாக. அதில் 2 ஆளுக்கு 2 மேட்ச் பார்த்திங்கன்னா குஜராத் ஜெயின்ட்ஸாக இருக்கட்டும் அண்ட் RCB உமன்ஸாக இருக்கட்டும் 2 மேட்ச் பார்த்திங்கன்னா வின் பண்ணியிருக்காங்க. 2 டீமுக்கான ஒரு பாசிபிள் பிளேயிங் ஒன்று பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம குஜராத் ஜெயின்ட்ஸ் உமன்ஸோட ஒரு பாசிபிள் பிளேயிங் பொறுத்தவரையும் பீட் மூனி பார்த்திங்கன்னா இந்த டீமோட விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் வந்துடுறாரு. இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. ஹர்லின் டியோல் அண்ட் ஹேமலதா, ஃபெஃபன் லிச்போல்ட் அண்ட் ஆஸ்லி கான் நடந்த இந்த டீமோட கேப்டன் அண்ட் திரியாந்திரோ டாட்டின் அண்ட் ஃபில்மாயில், கேசோ கௌதம், தனிஷ் கன்வார், சைக்கிள் அண்ட் மன்னட் கைசாப். இதுதான் பார்த்திங்கன்னா குஜராத் ஜெயின்ட்ஸோட ஒரு பாசிபிளான பிளேயிங் 11. அதே மாதிரி RCB உமன்ஸோட ஒரு பாசிபிளான பிளேயிங் 11 பொறுத்தவரையும் ஸ்மிருதி மந்தனா அந்த டீமோட கேப்டன் அண்ட் டேனியல் ஒயிட் பார்த்திங்கன்னா இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ண போகிறாங்க. அண்ட் மேகனா, எல்லிஸ் பெரி, ரிச்சா கோஸ், ஜார்ஜ் வேகம், ஹீத்தர் ராகம் அண்ட் ராகவி பீஸ்ட், ஸ்ரீயங்கா பாட்டீல், இகிதா பெஸ்ட், ரேணுகா சிங் தாக்கூர். இதுதான் பார்த்திங்கன்னா ராயல் சேலஞ்ச் உமன்ஸோட ஒரு பாசிபிளான பிளேயிங் 11. ஸோ இப்போ 2 டீமுக்கான பாசிபிள் பிளேயிங் நம்ம பார்த்துட்டோம். இப்போ நான் சொன்ன மாதிரி பிளேயர்ஸ் வைஸ் ஸ்டாட்ஸ் வைஸ் நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது குஜராத் உமன்ஸோட ஒரு பிளேயர்ஸ் வைஸ் அனலைஸ் பண்ணோம். பீட் மூனி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா டபுள் ஆப்ஷன்ஸில் வந்துடுவாங்க. நான் ஏன்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா விக்கெட் கீப்பிங் அவங்க தான் இந்த டீமில் பண்ணுறதுனால இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுறது இன்னும் எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் இருக்குது. விக்கெட் கீப்பிங் பண்ணுறப்போ ஒரு கேட்ச் அல்லது ஒரு ரன் அவுட்டில் இல்லை ஸ்டம்பிங் ஈடுபட்டாலே அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஃபேண்டசி வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் அந்த ஓப்பனிங்கில் பவர் பிளே யூட்டிலைஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன்ஸாக அவங்க ஃபேண்டசி டீமுக்குள்ள வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கனால அவங்கள நான் டபுள் ஆப்ஷன்ஸ் சொல்கிறேன். ஹெட்விட்டில் 2 மேட்ச்சுக்கு 93 ரன் அடிச்சிருக்காங்க. அதில் 160 ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடி இருக்காங்க. ஒரு கேச்சஸ் பிடிச்சிருக்காங்க. ஃபஸ்ட் இன்னிங்ஸில் நல்லாவே ஸ்கோர் பண்ணியிருக்காங்க பீட் மூனி பொறுத்தவரையும். அண்ட் வெனுவில் ரெக்கார்டு எதுவும் இல்லை. ரீசன்ட் ஃபார்ம் நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா தெரியும். கடைசி நடந்த ஒரு 5 மேட்ச் எடுத்துக்கிட்டிங்கன்னா 94, 44, 75, 50 அப்படிங்கிறத அடிச்சிருக்காங்க. ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் ரொம்பவே நல்லாயிருக்கு. ஃபஸ்ட்டு பேட்டிங் அப்படின்னா இன்னும் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. என்னை பொறுத்தவரை போத் இன்னிங்ஸ்லையும் இம்பார்ட்டன் தான் சொல்லுவோம். ஸோ எப்படினாலும் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுறப்போ விக்கெட் கீப்பர்ஸ்லாம் வந்துடுவாங்க. ஸோ இந்த மேட்ச் பொறுத்தவரை போத் இன்னிங்ஸ்லையும் பீட் மூனி ஒரு இம்பார்ட்டன்ஸ் பிக்காக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். ஹர்லின் டியோல் பொறுத்தவரையும் ஹெட்விட்டில் 3 மேட்சஸ்க்கு 110 ரன் அடிச்சிருக்காங்க.
101 ரன் அடிச்சிருக்காங்க. அதில் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் தான் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான ரன்ஸ் ஸ்கோர் வந்திருக்கு. செகண்ட் இன்னிங்ஸில் பெருசாக ரெக்கார்டு எதுவும் இல்லை. வேணும்லி மேட்சஸ் எதுவும் ஆடலை. பட் ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் பார்த்தீங்கன்னா கடைசியாக நடந்த ஒரு 3 மேட்ச் எடுத்துக்கிட்டிங்கன்னா வரும் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸ் 15 ரனில் அவுட் ஆயிருக்காங்க. பட் அதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா 89, 20 அப்படிங்கிறத ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுறப்போ அவங்களுக்கு ஃபஸ்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. செகண்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா ஒரு 50-50 ஆப்ஷன்ஸில் நீங்கள் அவரை ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். ஹேமலதா பொறுத்தவரையும் ஹெட் வெட்டில் 4 மேட்சஸ்க்கு 64 ரன் அடிச்சிருக்காங்க. அதில் 64 ரன்னும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பேட் பண்ணுறப்ப தான் வந்திருக்கு. சேசிங்கில் பெருசாக எந்த கான்ட்ரிபியூட்டும் பண்ணல. வேணு ரெக்கார்டும் கொஞ்சம் பெருசாக எதுவும் இல்லை. பட் ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் கொஞ்சம் போராக தான் இருக்குங்க. இவங்க கிராண்ட் லீக்குக்கு சூட்டபிளான பிக்காக இருப்பாங்க. ஏன்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா டாப் ஆர்டரில் ஏர்லியாக விக்கெட்டை விட்டுட்டாங்க அப்படின்னா ஹேமலத்தோட ரோல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் ஆயிரும். ஸோ அப்போ அவங்க பேட்லேருந்து நல்ல ஒரு பேட்ஸ் ரன்ஸ் வந்துருச்சு அப்படின்னா ஃபேண்டசி டீமுக்குள்ள வந்துடுவாங்க. பர்சன்டேஜ் வசம் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடிய பிளேயர் ஹேமலதா. கிராண்ட் லீக்கில் நீங்கள் ஒரு பிக்காக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த மேட்சை பொறுத்தவரையும். அண்ட் லிட்ச்ஃபீல்டு பொறுத்தவரையும் வெரி எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்னு சொல்ல முடியாது. பட் நல்லா ஒரு T20யில் நல்லா ஒரு அதிர்ச்சி ஆடக்கூடிய பிளேயர். அண்ட் ஃபீல்டிங்கும் ரொம்ப நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆஸ்திரேலியாவுக்கு பார்த்தீங்கன்னா 2 மேட்ச் ஹெட்வெட்டில் ப்ளே பண்ணி 23 ரன். அந்த 23 ரன்னும் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் வந்திருக்கு. வெனு ரெக்கார்டில் பெருசாக மேட்சஸ் ப்ளே பண்ணல. ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் கொஞ்சம் ஆவரேஜாக வச்சுருக்காங்க, டீசெண்டாக வச்சுருக்காங்க. ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலுக்கு தகுந்த மாதிரி அவங்க ஆடிட்டு போயிடுவாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்ட்ரைக் பண்ணக்கூடிய எபிலிட்டி இருக்குது. லிட்ச்ஃபீல்டு பொறுத்தவரையும் கிராண்ட் லீக்கில் நீங்கள் ஒரு ஆப்ஷன்ஸாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸ்மால் லீக்கில் நீங்கள் உங்களை தவிர்த்துறது ரொம்பவே நல்லது. கிராண்ட் லீக் பிக்கு நீங்கள் உங்களை எடுத்து பாருங்கள். அண்ட் ஆஸ்லே கார்ட்னர் பொறுத்தவரையும் ஹெட் வெட்டில் 4 மேட்சஸ்க்கு 6 விக்கெட் எடுத்திருக்காங்க. 67 ரன் எடுத்திருக்காங்க. அந்த 67 ரன் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் வந்திருக்கு. பவுலிங் பார்த்திங்க அப்படின்னா செகண்டாக பவுல் பண்ணுறப்ப தான் 6 விக்கெட்டும் எடுத்திருக்காங்க. வெனுவில் மேட்சஸ் எதுவும் ப்ளே பண்ணல. பட் ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் நோட் பண்ணிங்கன்னா தெரியும் மேட்ச்சுக்கு 1 or 2 விக்கெட் எடுத்து அண்ட் ரன்ஸும் ஸ்கோர் பண்ணுறாங்க. ஸோ ஆஸ்லே கார்ட்னர் கம்பல்சரி பிக்கில் எடுத்துங்க. ஸோ ஸ்மால் லீக்கில் நீங்கள் உங்கள் கேப்டன் ஆப்ஷனாக கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ போத் இன்னிங்ஸ்லேயும் வேல்யூபிளான பிளேயர் ஆஸ்லே கார்ட்னர் பொறுத்தவரை கம்பல்சரி பிக்கில் ட்ரை பண்ணி பாருங்கள். தியோந்திரோ டாட்டின் பொறுத்தவரையும் ஹெட் வெட் அண்ட் வெனு ரெக்கார்டு இல்லைனாலுமே குவாலிட்டியான பிளேயருங்க. ஸோ பார்த்தீங்கன்னா சீமர் போடக்கூடிய பவுலிங்க மினிமம் ஒரு 3 ஓவராச்சு பவுல் பண்ணுவாங்க. அண்ட் பேட்டிங்காக இருந்தாலுமே ஒரு 20 ரன் அடிக்கக்கூடிய ஆப்ஷன்ஸில் அவங்க இருக்காங்க. பட் ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் அவங்க நோட் பண்ணிங்கன்னா தெரியும் கொஞ்சம் பவுலிங்கில் அதிகமாக ஈடுபடல. பட் இந்த மேட்ச் பொறுத்தவரையும் அவங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது, அவங்க வந்து போட்டாகணும். அண்ட் பேட்டிங் நல்ல ஃபார்மில் தான் இருக்காங்க. ஸோ கிராண்ட் லீக்கில் தியோந்திரோ டாட்டின் ரிஸ்க்காக நீங்கள் ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனோட இந்த மேட்ச்சில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் பாரதி ஃபுல்மாயில் பொறுத்தவரை ஹெட் வெட் அண்ட் வெனு ரெக்கார்டு எதுவும் பெருசாக இது இல்லை. பட் இவங்களை பொறுத்தவரை இந்த மேட்ச்சில் ஒரு 50-50 ஆப்ஷன்ஸாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணுறப்போ 1 or 2 டீமில் நீங்கள் ட்ரை பண்ணலாம். பட் ஸ்மால் லீக்கில் உங்களை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. கேசவ் கௌதம் பொறுத்தவரை ஹெட் வெட் அண்ட் வெனு ரெக்கார்டு பெருசாக ரெக்கார்டு இது இல்லை. அண்ட் பவுலிங்லையும் பார்த்தீங்கன்னா 1 or 2 ஓவர் பவுல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களை பொறுத்தவரை ஒரு 1 சைட் டீம் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இடத்துக்கு நீங்கள் சூட்டபிளான ஆப்ஷன்ஸாக ட்ரை பண்ணி பாருங்கள். RCB உமன்ஸ் ஃபேவராக நீங்கள் டீம் கிரியேட் பண்ணுறப்போ கேசவ் கௌதமுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். தனுஜ் கன்வார் லெஃப்டாக மாத்தோட பவுல் பண்ணக்கூடிய பவுலர். அண்ட் பார்த்தீங்கன்னா ஹெட் வெட் 4 மேட்சஸ்க்கு 2 விக்கெட். அந்த 2 விக்கெட்டும் செகண்ட் இன்னிங்ஸில் தான் வந்திருக்கு. வெனு ரெக்கார்டு பெருசாக எதுவும் இல்லை. பட் ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் நோட் பண்ணி தெரியும் கடைசி மேட்ச்சில் 2 விக்கெட் எடுத்திருக்காங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா விக்கெட் எதுவும் பெருசாக அவங்ககிட்ட கிடைக்கல. ஸோ இவங்களை பொறுத்த கிராண்ட் லீக்கில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் ஸ்மால் லீக்கில் ஒரு 50-50 ஆப்ஷன்ஸில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் சுபமான் சைக்கால் பொறுத்தவரையும் ஹெட் வெட்டில் 1 மேட்சஸ்க்கு விக்கெட் எதுவும் எடுக்கல. பட் வெனு ரெக்கார்டும் பெருசாக இல்லை. ரீசன்ட் ஃபார்ம் வைஸும் கொஞ்சம் ஆவரேஜ் தான் இருக்குது. ஸோ இவங்களும் பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர் தான். எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறதுக்கு பெருசாக எதுவும் இல்லை. அண்ட் இவங்களை கிராண்ட் லீக்கில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸ்மால் லீக்குக்கு கொஞ்சம் அடாப்டாக இருக்க மாட்டாங்க. கிராண்ட் லீக்கில் நீங்கள் நம்பி ரிஸ்க்காக நீங்கள் ஒரு டீமில் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இவங்களை ட்ரை பண்ணி பாருங்கள். பர்சன்டேஜிலும் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடிய பிளேயராக இருப்பாங்க. மன்னர் கைசா பொறுத்தவரையும் ஹெட் வெட்டில் 1 மேட்சஸ்க்கு விக்கெட் எதுவும் எடுக்கல. வெனுவில் ரெக்கார்டு எதுவும் இல்லை. பட் ரீசன்ட் ஃபார்மும் கொஞ்சம் பூராக தான் இருக்குது. ஸோ இவங்க எல்லாமே கொஞ்சம் இன்எக்ஸ்பீரியன்ஸ்னு இருக்கக்கூடிய பிளேயர்னால மேலே இருக்க நீங்கள் ஆப்ஷன்ஸில் பார்த்திங்க அப்படின்னா தனுஜ் கன்வார் அண்ட் தியோந்திரோ டாட்டின், ஆஸ்லே கார்டன் இவங்களுக்குலாம் நீங்கள் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள் பவுலிங் ஆப்ஷன்ஸில். ஓகே, இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா RCB உமன்ஸோட ஒரு பிளேயர் ஸ்டாட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஸ்மிருதி மந்தனா ஹெட் வெட்டில் 4 மேட்சஸ்க்கு 122 ரன் எடுத்திருக்காங்க. அதில் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ரெக்கார்டு இதில். செகண்ட் இன்னிங்ஸில் பார்த்திங்க அப்படின்னா 18, 37, 43, 24 அப்படிங்கிறத செகண்ட் இன்னிங்ஸில் நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. வெனு ரெக்கார்டு பெருசாக எதுவும் இல்லை. பட் ரீசன்ட் ஃபார்ம் நீங்கள் நோட் பண்ணினா தெரியும் செம்ம ஃபார்மில் இருக்காங்க. ஸ்மிருதி மந்தனா கம்பல்சரி பிக்கில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் கிராண்ட் லீக்கில் ரிஸ்க்கான ஒரு வைஸ் கேப்டன் அல்லது கேப்டன் ஆப்ஷனாக கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸ்மால் லீக்கில் கம்பல்சரியாக ஒரு உள்ள வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள். டேனியல் வைட் பொறுத்த வரையும் ஹெட் வெட் அண்ட் வெனு ரெக்கார்டு பெருசாக ரெக்கார்டு இது இல்லை. ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் கொஞ்சம் டீசெண்டாக வச்சுருக்காங்க. பட் எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா ஸ்மிருதி மந்தனாக்கு ட்ரை பண்ணுறப்போ நீங்கள் ஒரு டிஃப்ரென்ஷியலாக டேனியல் வைட்டுக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக ரிஸ்க்காக நீங்கள் கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணாங்க அப்படின்னா செகண்ட் பேட்டிங் பண்ணாங்க அப்படின்னா ஒரு 50-50 ஆப்ஷன்ஸில் நீங்கள் வர விட்டுட்டு மற்ற ஸ்மிருதி மந்தனாக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அண்ட் மேக்னா பொறுத்த வரைக்கும்
ஹெட் டு ஹெட்டில் 2 மேட்சஸ்க்கு 40 ரன் அடிச்சிருக்காங்க. அந்த 40 ரன் சேசிங்கில் வந்திருக்கு. வெனுவில் பொறுத்தவரை ஒரு மேட்சஸ்க்கு 25 ரன்ஸ், அந்த 25 ரன் செகண்ட் இன்னிங்ஸில் வந்திருக்கு. ரீசன்ட் ஃபார்ம் சொல்லிக்கிற மாதிரி பெருசாக எதுவும் இல்லை. பட் இருந்தாலும் பர்சன்டேஜில் ரொம்ப ரொம்ப கீழே இருக்கக்கூடிய பிளேயர், கிராண்ட் லீக் பிக்குக்கு சூட்டபுளான பிளேயராக இருப்பாங்க. ஸோ இந்தியன் பிளேயர்ஸ்க்கு நீங்கள் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். ஏன்னா அவங்களுக்கு அதிக ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ எல்லாருமே ஃபாரின் பிளேயரை ட்ரை பண்ணியிருப்போம். நீங்கள் இவங்க வாங்கினாவே ஒரு டீமில் ரிஸ்க்கான ஒரு வேஸ்ட் கார்டு ஆப்ஷன் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். எலிஸ் பெரி ஹெட் வீட்டில் 4 மேட்சஸ்க்கு 108 ரன், அந்த 108 ரன்னும் செகண்ட் இன்னிங்ஸில் தான் வந்திருக்கு. பவுலிங்கே 1 or 2 ஓவர் பவுல் பண்ணுறதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. பட் விக்கெட் எதுவும் கிடைக்கல. வெனு ரெக்கார்டு பெருசாக இல்லைனாலும் ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் கொஞ்சம் பிலோவாக தான் இருக்குது. பட் இவங்க ஸ்டாண்டர்டுக்கு நல்ல ஒரு குவாலிட்டியான பிளேயர். மினிமம் 2 ஓவராச்சும் பவுல் பண்ணுவாங்க. பேட்டிங்கில் வந்தாலுமே ஒரு 20 ரன்ஸ் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக அவங்ககிட்ட இருக்குது. ஸோ கம்பல்சரி பிக்கில் எலிஸ் பெரியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். கிராண்ட் லீக்கில் ஒரு கேப்டன் ஆப்ஷனாக கூட ட்ரை பண்ணலாம். ஸ்மால் லீக்கில் கம்பல்சரி அவங்க ஆப் தான் வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக உங்களுக்கு ஆப்போனண்ட் வந்திருப்பாங்க. ரிச்சா கோஸ் பொறுத்தவரையும் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷனில் வந்துடுவாங்க. ஸோ நல்லா பார்த்தீங்கன்னா இப்போ அதிரடி ஆடக்கூடிய பிளேயராக மாறிட்டாங்க. ஹெட் வெயிட்டில் 4 மேட்சஸ்க்கு 40 ரன் அண்ட் 1 கேச்சஸ் 5 ஸ்டெம்ப் பீட் பண்ணியிருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸில் தான் வந்திருக்கு. வெனு ரெக்கார்டு பெருசாக இல்லைனாலும் ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் நீங்கள் நோட் பண்ணிக்க தெரியும். 59-10 அப்படிங்கிறது உங்களோட ரன்ஸாக இருக்குது. ஸோ இவங்க ஃபஸ்ட்டு பால்லேருந்து பார்த்தீங்கன்னா அதிரடி ஆடக்கூடிய ஒரு எபிலிட்டி ஸ்கில்ஸை வளர்த்துக்கிட்டாங்க. ஸோ எந்த டவுனில் வந்தாலுமே பார்த்தீங்கன்னா உங்கள் பேட்லேருந்து கண்டிப்பாக ஒரு 15 to 20 ரன்ஸ் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதில் மாதிரி கேச்சர் ரன்பீட் அந்த மாதிரி ஈடுபட்டாலுமே ஃபேண்டசி டீமுக்குள்ளே வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக அவங்ககிட்ட இருக்குது. ஜார்ஜியா வேகம் பொறுத்தவரையும் ஹெட் வெயிட்டில் 2 மேட்சஸ்க்கு 48 ரன் அண்ட் 2 விக்கெட் எடுத்திருக்காங்க. அந்த 2 விக்கெட்டு ஃபஸ்ட் இன்னிங்ஸில் வந்திருக்கு. பேட்டிங்கில் பார்த்திங்க அப்படின்னா நாட் அவுட்டில் முடிச்சிருக்காங்க செகண்ட் இன்னிங்ஸில். வெனு ரெக்கார்டு பெருசாக இல்லைனாலும் ரீசன்ட் ஃபார்ம் ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ டபுள் ஆப்ஷன்ஸ் இருக்கக்கூடிய பிளேயரில் உமன்ஸில் நல்லாவே நீங்கள் எடுத்து டீமில் ப்ளே பண்ணி பார்க்கணும். ஸோ திடீர்னு பேட் அண்ட் பால் ரெண்டுலேயுமே வந்து கான்ட்ரிபியூட் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒரு ஃபேண்டசி டீமில் வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ இவங்களுமே பார்த்தீங்கன்னா கிராண்ட் லீக் ஸ்மால் லீக் ரெண்டுலேயுமே நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஜார்ஜியா வேகம் பொறுத்தவரையும் இம்பார்ட்டன்ட் பிக்காக இருப்பாங்க போத் இன்னிங்ஸ்லையும். ஹீத்தர் கிராம் பொறுத்தவரையும் ஹெட் வெட் அண்ட் வெனு ரெக்கார்ட் பெருசாக எதுவும் ப்ளே பண்ணல. பட் ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் டீசெண்டாக ரொம்பவே நல்லாயிருக்கு. மேட்ச்சுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு விக்கெட் அண்ட் பேட்டிங்கில் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. ஸோ ஹீத்தர் கிராம் பர்சன்டேஜ் வைஸாக ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடிய பிளேயர். கிராண்ட் லீக் பிக்கு சூட்டபுளான ஆப்ஷன்ஸாக இருப்பாங்க. ஸ்மால் லீக்கில் நீங்கள் உங்களை ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். ராகவி வீஸ்ட்டை பொறுத்தவரையும் ஹெட் வெட் அண்ட் வெனு ரெக்கார்டு பெருசாக எதுவும் ரெக்கார்டு இல்லை. பட் ரீசன்ட் ஃபார்ம் ரொம்பவே நல்லா இருக்குங்க. 31 and 5 53 அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. நான் சொன்ன மாதிரி கிராண்ட் லீக் பிக்கு அவங்க சூட்டபுளான ஆப்ஷன்ஸாக இருப்பாங்க. 1 or 2 கிராண்ட் லீக்கில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். ஸ்ரேயங்கா பாட்டீல் மஸ்ட் பிக்னு சொல்லுவேன். ஹெட் வெட்டில் 3 மேட்சஸ்க்கு 4 விக்கெட் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பவுல் பண்ணுறப்போ வந்திருக்கு. செகண்ட் இன்னிங்ஸில் விக்கெட் எதுவும் எடுக்கல. வெனுவில் மேட்சஸ் எதுவும் ப்ளே பண்ணல. ரீசன்ட் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா மேட்ச்சுக்கு 1 or 2 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸோ இவங்களையும் ஸ்மால் லீக்கில் நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் பிக்காக ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். எகிதா பிஸ்ட் பொறுத்தவரையும் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தோடாக்ஸ் பால் பண்ணக்கூடிய பவுலிங்கில் இருக்காங்க. ஹெட் வெட்டில் ஒரு மேட்சஸ்க்கு விக்கெட் எதுவும் எடுக்கல. அண்ட் வெனுவில் பெருசாக மேட்சஸ் எதுவும் ப்ளே பண்ணல. ரீசன்ட் ஃபார்மும் கொஞ்சம் பூராக தான் இருக்குது. பட் இவங்களை பொறுத்தவரையும் ஒரு 50-50 ஆப்ஷன்ஸில் ட்ரை பண்ணி பாருங்கள். கிராண்ட் லீக்குக்கு இவங்க ஒரு சூட்டாப்லான பிளேயராக இருப்பாங்க. ஸ்மால் லீக்கில் இவங்க உங்களை மிஸ் பண்ணிவிட்டு அதர் ஆப்ஷன்ஸ்க்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ரேணுகா சிங் தாக்கூர் அப்படின்னா ஃபஸ்ட்டு பவுலிங் அப்படின்னா ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். ஹெட் வெட்டில் 3 மேட்சஸ்க்கு 3 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஃபஸ்ட்டு பவுலிங் தான் அந்த 3 விக்கெட்டுமே எடுத்திருக்காங்க. வெனு ரெக்கார்டு பெருசாக இது இல்லை. பட் ரீசன்ட் ஃபார்ம் நோட் பண்ணிங்கன்னா தெரியும். 4 விக்கெட் அண்ட் 5 விக்கெட் 1 விக்கெட் அப்படிங்கிறத எடுத்திருக்காங்க. ஃபஸ்ட்டு பவுலிங்னா மஸ்ட்டாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். செகண்ட் பவுலிங் அப்படின்னா ஸ்பின்னர்ஸ்க்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துங்க. அவங்களுக்கு கொஞ்சம் 50-50 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருங்க. ஓகே, இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பிளேயர் பேட்டிலுக்கு வருவோம். பிளேயர் பேட்டில் யாருக்கெல்லாம் ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். பீத் மோனி பொறுத்தவரையும் ஜார்ஜியா வேகம் கிட்ட 11 இன்னிங்ஸில் 2 முறையும் அண்ட் ஹீத்தர் கிராமுக்கு கிட்ட 2 முறையும் அண்ட் ரேணுகா சிங் தாக்கூர் கிட்ட நோட் பண்ணிங்கன்னா தெரியும் 19 இன்னிங்ஸில் 4 முறை பார்த்தீங்கன்னா அவங்களோட விக்கெட்டை என்சியில் பவர் பிளேயில் இழந்திருக்காங்க பீத் மோனி. ஹர்லின் டிஎல் பொறுத்தவரை ஸ்ரீயங்கா பாட்டீல்கிட்ட மட்டும் 1 முறை விக்கெட்டை விட்டுருக்காங்க. அண்ட் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தோடாக்ஸ் பால் பண்ணக்கூடிய பவுலர்கிட்ட 6 முறை அவங்களோட விக்கெட்டை இழந்திருக்காங்க. அண்ட் ஹேமலதா பொறுத்தவரையும் ஹெலிஸ் பெரி கிட்ட 1 முறையும் அண்ட் லெக் ஸ்பின் போடக்கூடிய பவுலர்கிட்ட 7 முறையும் ஆப் பிரேக் பால் பண்ணக்கூடிய பவுலர்கிட்ட 11 முறையும் விக்கெட்டை இழந்திருக்காங்க. லிட்ச்ஃபீல்ட் பொறுத்தவரையும் ஹெலிஸ் பெரி கிட்ட 2 முறையும் ஜார்ஜியா வேகம் கிட்ட 2 முறையும் ஹீத்தர் கிராம் கிட்ட பார்த்தீங்கன்னா 3 முறை அவங்களோட விக்கெட்டை இழந்திருக்காங்க. அண்ட் ஸ்ரீயங்கா பாட்டீல்கிட்ட 2 முறையும் ரேணுகா சிங் தாக்கூர் கிட்ட 2 முறையும் லிட்ச்ஃபீல்ட் அவங்களோட விக்கெட்டை அதிகமாக இழந்திருக்காங்க. அஸ்லே கார்னர் பொறுத்தவரையும் ஜார்ஜியா வேகம் கிட்ட 8 இன்னிங்ஸில் 6 முறை பார்த்தீங்கன்னா உங்களோட விக்கெட் இழந்திருக்காங்க. அண்ட் ஹீத்தர் கிராம் கிட்ட 4 முறையும் ஸ்ரீயங்கா பாட்டீல் கிட்ட 2 முறையும் அஸ்லே கார்னர் அவங்களோட விக்கெட்டை இழந்திருக்காங்க. ஜியேந்திரோ டாட்டின் பொறுத்தவரையும் ஹெலிஸ் பெரி கிட்ட 6 முறை விக்கெட்டை விட்டுருக்காங்க. அண்ட் ஜார்ஜியா வேகம் கிட்ட 2 முறையும் ஹீத்தர் கிராம் கிட்ட 1 முறையும் ரேணுகா சிங் தாக்கூர் 5 இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா 4 முறை அவங்களோட விக்கெட்டை இழந்திருக்காங்க. ஸோ இந்த டெத் ஓவரில் 1 ஓவர் பவுல் பண்ணுறப்போ ஜியேந்திரோ டாட்டின் விக்கெட்டை இழந்திருக்காங்க. ஸ்மிருதி மந்தனா அஸ்லே கார்னர் 33 இன்னிங்ஸில் 13 முறை அவங்களோட விக்கெட்டை எடுத்திருக்காங்க. திவேந்திர டாட்டின் 1 முறையும் தனுஜ் கன்வார் 1 முறையும் ஸ்மிருதி மந்தனாவை விக்கெட்டை எடுத்திருக்காங்க. டேனியல் ஒயிட் பொறுத்தவரையும்
ஆஸ்லே கார்ட்னர் பார்த்தீங்கன்னா 19 இன்னிங்ஸில் 6 முறை பார்த்தீங்கன்னா விக்கெட் எடுத்திருக்காங்க. மேக்னஸ் சிங் ஒரு முறை அவங்களோட விக்கெட்டை எடுத்திருக்காங்க. மேக்னாக்கு பொறுத்தவரையும் பிளேயர் பேட்டில் எதுவுமே இல்லை. லெஃப்ட் ஆம் ஆர்த்தோடாக்ஸ் பவுல் பண்ணக்கூடிய பவுலர்கிட்ட 6 முறை அவங்களோட விக்கெட்டை இழந்திருக்காங்க. எலிஸ் பெரி பொறுத்தவரையும் டியாந்திரோ டாட்டின்ட்ட ஒரு முறை மட்டும் விக்கெட்டை விட்டுருக்காங்க. அண்ட் லெஃப்ட் ஆம் ஆர்த்தோடாக்ஸ் பவுல் பண்ணக்கூடிய பவுலர்கிட்ட 27 முறை அவங்களோட விக்கெட்டை இழந்திருக்காங்க. அதர் ஆப்ஷன் பார்த்தோம் அப்படின்னா தனுஜ் கன்வார் இருக்கட்டும் அண்ட் கைப்ஸ் மைசாப் அவங்ககிட்ட ஒரு பேட்டில் வைஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரிச்சா கோஸ் பொறுத்தவரையும் கார்ட்னர்கிட்ட 19 இன்னிங்ஸில் 7 முறை விக்கெட்டை விட்டுருக்காங்க. டாட்டின்கிட்ட 2 முறையும் விக்கெட்டை இழந்திருக்காங்க. ஜார்ஜே வேகம் பொறுத்தவரையும் ஆஸ்லே கார்ட்னர்கிட்ட ஒரு முறை மட்டும் விக்கெட்டை விட்டுருக்காங்க. லெஃப்ட் ஆம் ஆர்த்தோடாக்ஸ் பவுல் பண்ணக்கூடிய பவுலர்கிட்ட 9 முறை விக்கெட்டை இழந்திருக்காங்க. ஹீத்தர் கிராமை பொறுத்தவரையும் கார்ட்னர்கிட்ட 2 முறையும் அண்ட் டியாந்திரோ டாட்டின்கிட்ட ஒரு முறையும் ரைட் ஆம் ஆஃப் பிரேக் பவுல் பண்ணக்கூடிய பவுலர்கிட்ட 67 இன்னிங்ஸில் 17 முறை விக்கெட்டை இழந்திருக்காங்க ஹீத்தர் கிராம். ஸோ ஓகே, பிளேயர்கள் பேட்டெல்லாம் பார்த்தாச்சு. இப்போ கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு வருவோம். இப்போ ஸ்மால் லீக்கில் நம்ம சேஃபான ஆப்ஷன்ஸில் யாராவது நம்ம காமனாக ட்ரை பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா எலிஸ் பெரி கேப்டன் ஆப்ஷன் ஆகும். வைஸ் கேப்டன் பார்த்தீங்கன்னா ஆஸ்லே கார்ட்னர். இந்த காம்பினேஷனில் ஒரு 80% பேர் உங்களுக்கு ஸ்மால் லீக்கில் ஆப்பனண்ட்டாக வந்திருப்பாங்க. ஸோ இவங்களை நீங்கள் சேஃபான ஆப்ஷன்ஸாக வச்சு ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். இதுவே டிஃபரன்ஷியல் கிராண்ட் லீக் பிக்கில் நம்ம யாரெல்லாம் ரிஸ்க்காக ஒரு கேப்டன் ஆப்ஷன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீட் மூனிக்கு ஒரு ரிஸ்க்கான கேப்டன் ஆப்ஷனாக கொடுத்து பாருங்கள். ஸ்மிருதி மந்தனாக்கு ஒரு டீமில் ரிஸ்க்கான கேப்டன் ஆப்ஷனாக கொடுத்து பார்க்கலாம். ஹீத்தர் கிராம் அண்ட் ஜார்ஜியா வேகம் இவங்களுக்குலாம் நீங்கள் ஒரு ரிஸ்க்கான கேப்டன்ஸ் ஆப்ஷன் கொடுத்து பார்க்கலாம். டியாந்திரோ டாட்டின் இந்த மாதிரி இருக்க பிளேயர்களுக்கெல்லாம் நீங்கள் ஒரு ரிஸ்க்கான கேப்டன்ஸ் ஆப்ஷனாக கொடுத்து நீங்கள் கிராண்ட் லீக்கில் நீங்கள் மல்டிபிள் கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, நான் சொன்ன மாதிரியே 6 கிராண்ட் லீக் டெமோ டீம் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த 6 கிராண்ட் லீக் டெமோ டீமுமே லைனப் துராத்துக்கு முன்னாடி நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். லைனப்ஸ் வந்ததுக்கப்புறம் இல்லை ஏதாச்சும் சேஞ்சஸ் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு நான் ஃபைனலாக நான் டெலிகிராமில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் டெலிகிராமில் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஃபஸ்ட்டு கிராண்ட் லீக் டெமோ டீம் பொறுத்தவரையும் பீட் மூனி, ரிச்சா கோஸ், ஸ்மிருதி மந்தனா, ஹேமலதா, எலிஸ் பெரி, டியாந்திரோ டாட்டின், ஜார்ஜியா வேகம் அண்ட் ஹீத்தர் கிராம், ஆஸ்லே கார்ட்னர், தனுஜ் கன்வர், ரேணுகா சிங் தாக்கூர். இது நான் பிக் பண்ணியிருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு கிராண்ட் லீக் டெமோ டீம். இந்த டீமோட கேப்டன் ஆப்ஷனாக ஆஸ்லே கார்ட்னர் இருக்கும். வைஸ் கேப்டன் பார்த்தீங்கன்னா எலிஸ் பெரி. இந்த காம்பினேஷனில் நான் ட்ரை பண்ணியிருப்பேன். ஸோ இந்த இடத்துல நீங்கள் அதர்வைஸ் ரிஸ்க்காக நீங்கள் வேறு ஏதாச்சும் நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஹேமலதாக்கு ஒரு ரிஸ்க்கான ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை ஹீத்தர் கிராமுக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக ரிஸ்க்காக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் செகண்ட் டீம் பொறுத்தவரையும் ரிச்சா கோஸ், டேனியல் வைட், மேக்னா, அர்லின் டியோல், ரிச்ஃபீல்டு, டியாந்திரோ டாட்டின், ஜார்ஜே வேகம், ஆஸ்லே கார்ட்னர், மேக்னஸ் சிங், ரேணுகா சிங் தாக்கூர், ஸ்ரீயங்கா பாட்டீல். இது நான் பிக் பண்ணிருக்கக்கூடிய செகண்ட் கிராண்ட் லீக் டெமோ டீம். இந்த டீம் என்ன கேப்டன் ஆப்ஷனாக டியாந்திரோ டாட்டினுக்கும் வைஸ் கேப்டன் பார்த்தீங்கன்னா ஜார்ஜியா வேகம் இவங்க 2 பேர்த்துக்கும் நான் கொடுத்துருக்கேன். அண்ட் இதில் அதர்வைஸ் நீங்கள் இன்னும் ரிஸ்க்காக நீங்கள் ட்ரை பண்ணி வச்சிங்க அப்படின்னா டேனியல் வைட்டுக்கு ஒரு ரிஸ்க்கான ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனை கொடுத்து பாருங்கள். இல்லை அர்லின் டியோலுக்கு ரிஸ்க்கான ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக இந்த டீமில் நீங்கள் கூட கொடுத்து பார்க்கலாம். அண்ட் டீம் 3 பொறுத்தவரையும் பீட் மூனி, ஸ்மிருதி மந்தனா, லெச்ஃபீல்ட், எலிஸ் பெரி, டியாந்திரோ டாட்டின், ஜார்ஜியா வேகம், ஆஸ்லே கார்ட்னர், மேக்னஸ் சிங், தனுஜ் கன்வர், ரேணுகா சிங் தாக்கூர், ஸ்ரீயங்கா பாட்டீல். இதை நான் பிக் பண்ணியிருக்கக்கூடிய 3வது கிராண்ட் லீக் டெமோ டீம். இந்த டீமில் நான் பவுலிங்க்கு ஃபேவராக நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். ரேணுகா சிங் தாக்கூர் கேப்டனாகவும் மேக்னஸ் சிங் வைஸ் கேப்டன் ஆப்ஷனாகவும் இதில் நான் கொடுத்துருக்கேன். அதில் இது அதர்வைஸ் நீங்கள் இன்னும் ரிஸ்க்காக நீங்கள் ட்ரை பண்ணணும்னு வச்சுக்க அப்படின்னா லெச்ஃபீல்டுக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக ரிஸ்க்காக ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை தனுஜ் கன்வர் ஆர் ஸ்ரீயங்கா பாட்டீல் இவங்க 2 பேர்த்துக்கு கூட நீங்கள் ஒரு மாற்றி நீங்கள் வைஸ் கேப்டனாக ரிஸ்க்காக ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் டீம் 4 பொறுத்தவரையும் பீட் மூனி, ரிச்சா கோஸ், ஸ்மிருதி மந்தனா, ஹேமலதா, எலிஸ் பெரி, டியாந்திரோ டாட்டின், ஜார்ஜியா வேகம், ஆஸ்லே கார்ட்னர், மேக்னஸ் சிங், தனுஜ் கன்வர், ஸ்ரீயங்கா, ரேணுகா சிங் தாக்கூர். இது நான் பிக் பண்ணியிருக்கக்கூடிய 4வது கிராண்ட் லீக் டெமோ டீம். இந்த டீம் எனக்கு கேப்டனாக மந்தனாக்கும் வைஸ் கேப்டன் பார்த்தீங்கன்னா பீட் மோனிக்கும் நான் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அப்படியே ரிவர்ஸ் கூட பண்ணி பார்த்துக்கலாம். பீட் மோனி கேப்டனும் வைஸ் கேப்டன் மந்தனா கூட ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நான் பிக் பண்ணியிருக்கேன். பட் அதர்வைஸ் இன்னும் ரிஸ்க்காக நீங்கள் ட்ரை பண்ணணும்னு வச்சிங்க அப்படின்னா ரிச்சா கோஸ் கூட ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனை ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைன்னா தனுஜ் கன்வர் அவங்களுக்கு கூட நீங்கள் ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக ரிஸ்க்காக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் 5வது டீமை பொறுத்தவரையும் ரிச்சா கோஸ், டேனியல் வைட், மேக்னா, ஹேமலதா, அர்லின் டியோல், டாட்டின், ஜார்ஜியா வேகம், ஆஸ்லே கார்ட்னர், தனுஜ் கன்வர், ரேணுகா சிங் தாக்கூர், ஸ்ரீயங்கா பாட்டீல். இதை நான் பிக் பண்ணிருக்கக்கூடிய 5வது கிராண்ட் லீக் டெமோ டீம். இந்த டீமை நான் ரிஸ்க்காக பார்த்தீங்கன்னா ஹேமலதாக்கும் வைஸ் கேப்டன் பார்த்தீங்கன்னா ரிச்சா கோஸ்க்கும் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த இடத்துல ரிச்சா கோஸ்க்கு நீங்கள் வைஸ் கேப்டன் வேணாம்னு நினச்சிங்கன்னா மேக்னாக்கு நீங்கள் ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக ரிஸ்க்காக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் ஃபைனல் கிராண்ட் லீக் டெமோ டீம் பொறுத்தவரையும் இது வந்து பார்த்திங்கன்னா ஆர்சிபி உமன்ஸுக்கு ஃபேவராக நான் எடுத்திருக்கேன். அண்ட் ரிச்சா கோஸ், ஸ்மிருதி மந்தனா, ஹேமலதா, லெச்ஃபீல்ட், எலிஸ் பெரி, டியாந்திரோ டாட்டின், ஜார்ஜியா வேகம் அண்ட் ஹீத்தர் கிரகம், ஆஸ்லே கார்ட்னர், ரேணுகா சிங் தாக்கூர், ஸ்ரீயங்கா பாட்டீல். இது நான் பிக் பண்ணிருக்கக்கூடிய ஃபைனல் கிராண்ட் லீக் டெமோ டீம். இந்த டீம் எனக்கு கேப்டன் ஆப்ஷனாக ரேணுகா சிங் தாக்கூர் கேப்டனாகவும் வைஸ் கேப்டன் பார்த்தீங்கன்னா எலிஸ் பெரி. இந்த ஆப்ஷன்ஸ் வைஸ் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இடத்துல நீங்கள் எலிஸ் பெரிக்கு வைஸ் கேப்டன் வேணாம்னு நினச்சினா ஸ்மிருதி மந்தனா கூட வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம்.
ஓகே. இது எல்லாமே கிராண்ட் லீக் டெமோ டீம் தான். இந்த டீம் இதில் லைனப்ஸ் வந்ததுக்கப்புறம் மாற்றங்கள் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு நான் ஃபைனல் டீம் நான் டெலிகிராமில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் நீங்கள் டெலிகிராம்லேயும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். ஸோ இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் வச்சிருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட்டும் பண்ணுங்கள் நண்பா. தேங்க்யூ.